இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிறீங்க, இல்லைங்க ஐயா. அடித்தட்டு மக்கள் டாஸ்மார்க்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இன்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார். உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும்னாங்க, 200 ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு, 500 ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு, 5000 ரூபாய்க்கு அபின் இருக்கு, 20000 ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு. அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க. கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது. கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும். அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கரப்ஷனை ஓட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதை விட கொடுமை எங்கேயுமே. ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க விடுங்க, ஆண்ட கட்சிகள் கரப்ஷனை ஓட்டு நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்லணும்ல, எதுக்கு உங்க ஆட்சியில் எதுவும் டாஸ்மார்க் திறந்து வச்சிருந்தீங்க? உங்க ஆட்சியில் எதுக்கு 5500 கடைகள் வைத்திருந்தீங்க? ஐயா, இன்னைக்கு எல்லா கட்சிகளில் இருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம். இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே. நான் சொல்றேங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் ரிவிடியன் பார்ட்டிஸ். டிங்கிறது எல்லாத்தையும் மேல குடிக்குதுங்க, வேண்டாம். இன்னைக்கு எதுக்கு நாடகம், எதுக்கு கபட நாடகம்? இன்னைக்கு எதற்கு கபட நாடகம்? உங்க ஆட்சியில் அதே டாஸ்மார்க் ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மார்க் வச்சு முடிஞ்சு எடுத்தீங்க. மக்கள் எப்படி போறாங்க, எவன் சாவறான், எவன் படுக்கிறான், எவன் குடல்ல புண்ணு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாஸ்மார்க் பணம் வருதா, கமிஷன் வருதா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.